ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது நம்ம கேம் ஆஃப் மோகன். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோ ரேங்க் புதுசு தான். நம்ம கிராண்ட் மாஸ்டரில் இருக்கோம். இல்லை அது சீசன் முடிகிற வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர்லேருந்து எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச்சில் போய் அடிக்க முடியுமா என்னன்னு பார்ப்போம் எப்படி இருக்குது. இறங்கின ஒன்றும் தரமாக விக்டருக்குன்னு எடுத்தாச்சு. இந்த மேட்சை விக்டர்லேயே முடிச்சிடலாம்னு ஒரு பிளானு. பார்ப்போம். இனிமே ஒருத்தர் வர்ற மாதிரி இருக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதில் வரவே மாட்டாங்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் எஸ்கே ஆகிட்டான்ட்டு. சரி, அவனை தேடி போய் முடிச்சுடுவோம். எவனா சொல்கிறானுங்க, பார்த்துட்டேன், கேட்டுட்டேன். போய் முடிச்சு ரோட்டி தான். மேலேருந்து குதிக்கிறான். பார்த்துட்டேன் சார். என்னதான் நம்ம மேட்ச் நல்லா ஆடினாலும் இந்த ஈவோ கன் ஸ்கின் வச்சிருக்கானுங்கள, அவனுக்கு வந்தானுங்கன்னா டப்புன்னு முடிச்சு விட்றானுங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் நல்ல பிளேயராகவும் இருக்கானுங்க. நம்மளால சமாளிக்க முடியறதில்ல காய்ஸ். அதனால் எப்பவுமே இந்த ஈவோ கன் ஸ்கின் வச்சிருக்கானுங்கன்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் சுதாரிச்சுட்டு பொறுமையாக தான் ஆடணும் அவனுக்கிட்ட. இல்லை இங்கே அவனை 2 பேர் சுட்டுட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு அவனுங்க எங்கள் லெஃப்டில் இருக்கானுங்கன்னு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெல்மெட்டு வேறு இல்லை, அதை கொஞ்சம் தேடி எடுப்போம். இங்கே எதுவும் இல்லை. இந்த கேக்கை சாப்பிட்டோம்னா டபுள் ஹெல்மெட் கிடச்சிடும். அப்புறம் போய் அவனுக்கு பிறந்துட வேண்டியது தான். எங்கே இருக்கீங்க சார், வாங்க சார்ன்னு பார்த்தா அவன் வரவே இல்லை. சரி, இது வேலைக்காக நம்மளை போயிட்டு இப்போ தான் வருவான். போடு. ஓடாதாடா ஓடினா மட்டும் விட்டுருவனா. வரான்டா. போட்டு என்ன வச்சிருக்கா. இங்க இருக்கும்போது அந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்கானுங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பார்க்கலாம் எங்கே இருக்கானுங்கன்னு பார்க்குறேன். எங்கே இருக்கானுங்கன்னு இருக்குது இல்லை. சரி, இதுக்கு மேலே இங்கே நின்று வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஓடிட்டேன். இப்போ இருந்தாலும் இறங்கி வருவான்னு பார்க்குறேன், வரவே மாட்டாங்கிறான். நானும் இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன், அப்பவும் வரல. சரி, ஏர் ட்ராப் ஒன்று வேறு வருது. இந்த ஏர் ட்ராப்பில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, உடனடியே லெவல் 4 வெஸ்ட் கிடச்சிருது காய்ச்சி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏர் ட்ராப்பில் லெவல் 4 வெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ் ஆகிட வேண்டியது தான். எப்போவுமே இன்னொன்று, இந்த லெவல் 4 மட்டும்தான் இதில் ஒருத்தர் இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது பூரா வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்லேயே லெவல் 4 அது கிடச்சோன்னா நம்ம எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடிடணும். ஏன்னா இல்லைன்னா எனிமி வந்துடுவானுங்க. ஒருத்தர் வந்தால் சமாளிச்சிடலாம். 2-3 பேர் வந்துட்டானுங்கன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அடிங்க ஐயால யாரா நீங்க போயிட்டு இருக்கும்போது புழக்கிறாங்க கைஸ். இப்போ இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. இவனை சாகடிக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. அடே சரியான டேமேஜ். பார்க்கல. இந்த கேரக்டர் ஸ்கில் வச்சிருக்கானுங்க, நல்லா ஆடுவானுங்க கைஸ். இந்த பக்கம் நின்று பாருங்க, அந்த பக்கம். ஆனால் என்னன்னா, இந்த 2 சைடு வச்சுக்க, 2 சைடு நின்று மாறி அடிப்பானுங்க. அடிச்சு முடிச்சு விட்டுருவானுங்க. அதனால இவனுக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் ஆடணும்.
பாவ பாயக்குள்ள செத்துட்டாலும் சொல்லி இது பண்ணுறேன். ஒரு டெபாட்டோ போட்டு வேறு பேத்திட்டு போயிட வேண்டியது. இப்போ இங்கே ஐலூட்டு ஏர் ட்ராப் ஒன்று இருக்குது, போகலான்னு பார்த்தா உடனே காரன் ஒருத்தர் வந்துடுவான். அவனுங்கிட்ட நின்றுனா அவனுக்கு அடிச்சு விட்டுருவாங்க. வந்துட்டு பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு இவனுக்கு சண்டை. நம்ம மெட்டல் போய் 2 வச்சு முடிச்சுட்டு வேண்டியதான். வெயிட் பண்ணுற ஏதாவது பண்ணுங்கடா. எப்படி ஒருத்தனை முடிச்சாச்சு. வாடா 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 செத்துட்டாங்க. எப்பவுமே இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுருக்கும்போது நம்ம குறுக்க போது 2 பேர்த்தையும் போட்டோம்னா அவனுக்கு சரியான கடுப்பாயிரு. அட நீ யாரா? இங்க ஒருத்தன் வேற நம்மளை பார்த்து அடிக்கிறேன். நல்ல வேலை இந்த ஆர்பிஜி மிசைல் வச்சிருக்கான். அது வச்சிருந்தான்னா இங்கே நிற்க முடியாது கைஸ். அது வேற, அது வந்து அதை வச்சு போட்டானுங்கன்னா பூரா வெஸ்ட்டு பூரா போயிடுது. மறுபடியும் எங்கேயாவது போய் பொறுக்கிறதுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. வெயிட் பண்ணுறா வண்டி எடுத்துகிட்டு வர்றேன். என்ன பண்ணாலும் ஒரு கிங்க போட்டு வச்சிருக்காரு. அவன் நேமா போய் கேட்டுக்கல. இந்த வண்டி எடுத்துகிட்டு போனா கைஸ் உடனே நம்ம போட்டு அடிச்சிடறானுங்க. அதனால் நமக்கு எப்பவுமே ஃபேவரட் வண்டி நம்ம இந்த வண்டி தான். எல்லா வண்டியும் எடுக்கிற ஒரே வண்டி இந்த வண்டி மட்டும்தான். இந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஒருத்தர் பிரச்சனை இருப்பான். உனையும் தலைவிட்டு போனேன் வரண்டா. அடப்பா யாரா நீங்க வந்தா வெட்டு வண்டியை முடிச்சு விட்டான். வாடா 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 வர மாட்டாங்க. வண்டியை போட்டு உடனே இங்கிருந்து இந்த ஜோன்லேருந்து முதல்ல உள்ள போய் சேர வேண்டியது. வெறும் 4 பேர் தான் லைவில் இருக்கோம். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ரேசிங்லேயே தான் போட்டிருக்கு. அவனும் சிக்க மாட்டானுங்க. ஒருத்தர் மட்டும் சிக்குவா, அதை அவனையும் முடிச்சுடலான்னு பார்த்தா அவன் சிக்கவே மாட்டாங்க. நானும் பார்த்துட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் ரேஸே தான் ஓடிட்டு இருப்பானுங்க. கடைசியில் தான் ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்ருவானுங்க. நீங்களே பாருங்கள், அந்த என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன். இவங்களுக்கு நான் சரியான டேமேஜ் கொடுத்துருவேன் வண்டியிலேயே. ஆனாலும் பாருங்கள் எப்படியோ சர்வை பண்ணிடுறேன். இப்போதான் பாருங்கள் அப்படியே 200 போயிடும். ஆனாலுமே பொழைச்சிக்குவான். கடைசியில் இன்னொரு ஆப்போசிட் வண்டிக்காரன் அவன் முடிச்சு பாரு. இவன் தான் கை இவன் தான் முடிச்சிருவான் அவனே.
இதில் ஒருத்தன் இருப்பான் காய்ஸ், ஈவா கன் ஸ்கின்னை வச்சுட்டு MP5 எடுத்துகிட்டு ஆடுவான். இந்த ஈவா கன் ஸ்கின் வச்சுருந்தாலே அவனுக்கு என்ன முடிச்சு விட்றானுங்க. ஒன்றும் பண்ண முடியறதில்ல. நம்ம சாதாரண கண்ணு ஸ்கின் வச்சுட்டு ஆடுறோம், அவனுக்கு ஈவா கண்ணு ஸ்கின் வச்சுருந்தா அவனுக்கு தான் மெஜாரிட்டியாக இருக்கானு. என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. பாருங்கள், இவன் தான், இந்த ஆள் தான். இப்போ இவங்ககிட்ட லெஃப்ட்டை கேட்டு ஏறியாச்சு. இவன் பாருங்க கைஸ், இவன் புத்திசாலித்தனமாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாதி ஜோன்லேயும் பாதி உள்ளேயும் வச்சுக்குவாப்பில். ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது, இருந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எனிமி பக்கத்தில் இருக்கிறதுனால இவனாலேயே அந்த மாதிரி பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரி பண்ண நல்ல ட்ரிக்ஸ் தான் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த காரில் இருக்க இவன் தான் 2 பேர்த்தையும் முடிச்சுட்ருவான். நானும் இவனை முடிச்சிடலான்னு பார்ப்பேன், கடைசியில் பார்த்து இவன் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து முடிச்சு விட்ருவான். அதே நேரில் நல்லா டேமேஜ் கொடுத்துருவாங்க. அதனால் அவனை திரும்ப அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, இது பத்தாமல் போயிடும். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, இதோட இந்த மேட்ச் முடியுது. மீண்டும் இன்னொரு மேட்ச்சில் பார்ப்போம். ரொம்ப நேரம் ரேங்க் புஷ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.